கூடாது. வெளியே வந்து கும்பிடுங்க. அழுக்கு முட்டமா இருக்கு. போங்க. நம்ம எல்லாரும் அன்னைக்கு கோயிலுக்கு போனோம்னா ராயபுரத்துல அவங்க எல்லாருமே வெளியில இருந்து கும்பிட்டு போங்க, உள்ள போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்கப்பா. அப்பாட்ட சொல்லி நம்மளுக்குன்னு ஒரு கோயில் கட்டினா நம்ம எல்லாருமே ஆண்டவர் நல்லபடியா கும்பிட்டுக்கலாம்ப்பா. நம்மளுக்கு சொந்தமா ஒரு கோயில் வேணும்ப்பா, அப்பாட்ட சொல்லி. சரிம்மா, அப்பாட்ட சொல்லி கோயில் கட்ட சொல்லுவோமா. அம்மா குச்சில அழுதுகிட்டு இருக்காப்பா. எதுக்குல கோயில் கட்ட சொல்லி அழுதுகிட்டு இருக்காப்பா. அதை கட்டுவோங்களா? சரிப்பா. சோகமா நிக்கல, என்ன வரும்? ஆமா சரி, வேற ஒண்ணும் இல்ல மாமா. நாம எல்லாரும் சேர்ந்து சாமி கும்பிட அன்னைக்கு போனோம். சரி. ஆனா பாருங்க, அவங்க நம்மள உள்ள உடல. சரி. நம்ம எல்லாரும் சேர்ந்து கோயில் கட்டணும் ஐடியா பண்ணி கோயில் கட்டியாச்சு. சரி. இப்போ நம்ம கோயில்ல வைக்கிறதுக்கு சிறுவம் வேணும். சிறுவத்துக்கு நம்ம என்ன பண்ணலாம், ஒரு யோசனை சொல்லுங்க. யாருக்குனே ஒவ்வொரு பட்ட அடிச்சாச்சு, இன்னொரு ஒவ்வொரு பட்ட கல்ல அடிங்க. அடிச்சிட்டு நீ பக்கத்து ஊர்ல போய் ராயபுரம் சிறுவத்தை தூக்கிட்டாங்க, நாம வச்சு கும்பிட்டுக்கிடுவோம். ஆமா, நீங்க சொன்னது சரியான யோசனை. சரி, இன்னைக்கு நாங்க 4 பேரும் போய் சிறுவத்தை தூக்கிட்டு வந்துருவோம். தூக்கிட்டு வாங்க, என்ன நடந்தாலும் சரி. யாரும் வரலண்ணே. சரி, பாக்கலன்னு புள்ள வெள்ளம் என்ன போச்சுவோம். வெள்ளத்துல போனோம்னா சிறுவத்தோட நம்ம கிழக்க போயிருவோம். சரி, அதனால என்ன செய்யும் தெரியுமா, நைட்டுக்கு தங்கிடுவோண்ணே. தங்கிட்டு காலைல தண்ணி குறைஞ்சிரும், குறைஞ்சோட போயிருவோம். சரிண்ணே. சரிண்ணே. ஆமா, நம்ம ராயபுரம் தூக்க போனோம், அங்க சின்ன பேர் தூக்கிட்டு வந்தியே. பரவாயில்ல, இனிமே நம்ம ஊருக்கு சின்ன பேர் தான். சின்ன பேர் கும்பிடுவோம். சரி மாமா, இப்ப நம்ம சிறுவத்தங்க வச்சிருவோம் மாமா. நம்ம ராயபுரம் தூக்கிட்டு சின்ன பேர் தூக்கிட்டு வந்தோம். சரி, இனிமே சின்ன பேர் வந்தா வச்சாச்சு. இனிமே நம்ம குடும்பங்களை கூப்பிட்டு வந்து சின்ன பேரை கும்பிட சொல்லுவோம். கும்பிட்டு நம்ம நல்லா இருக்கும். இது நமக்கெல்லாம் சின்ன பேர் தான் நமக்கெல்லாம் வழியாக்கி நாங்க கும்பிடுவோம். மாமா சொல்லுங்க மாமா. குடிசை கோயில கட்டியாச்சு. சரி மாமா, நம்ம இருக்க இடத்துக்கு நல்ல பேர் வைக்கணும் மாமா. நல்ல பேரா? எனக்கு ஒரு யோசனை வந்திருக்கு. சொல்லுங்க மாமா. சுத்தி காடு. ஆமா மாமா, நம்ம காட்டுல தான் இருக்கோம். ஆமா மாமா. காட்டுல ராஜா யாரு? சிங்கம் மாமா. சிங்கம். ஆமா மாமா. அப்போ ஒவ்வொரு பாறைகளையும் பாத்தியா? சிங்கம் மாதிரி இருக்கு பாத்தியா? ஆமா மாமா, சிங்கம் மாதிரி இருக்கு. நம்ம மனசும் பாறை மாதிரி இருக்கு. சரி மாமா. அப்ப ஏன் நம்ம சிங்கம் பாறைன்னு பேர் வைக்கணும்? சூப்பர் மாமா. அப்பா தட்ட போய் சொல்லணும் மாமா.
சின்னப்பரை பத்தி ஒரு பாட்டு பாடுங்க. பாடிடுவோம். அண்ணமர தம்பி மாற அருமையுள்ள ஐயா மாற, அண்ணமர தம்பி மாற அருமையுள்ள ஐயா மாற, சின்னப்பர் பிறந்த கதையை சிறிதளவு சொல்லி வார. அனைவருமே கேளுங்க, நீங்க அமைதியாக பாருங்க ஐயா, அனைவருமே கேளுங்க, நீங்க அமைதியாக பாருங்க. சிங்கம்பாறை கிராமம் இது சிறப்பு வாய்ந்த கிராமம் ஐயா, சிங்கம்பாறை கிராமம் இது சிறப்பு வாய்ந்த கிராமம். தரிசு நகராமாம் போர்பட தளபதியாம், தரிசு நகராமாம் போர்பட தளபதியாம், சின்னப்பர் பிறந்த கதையை சிறிதளவு சொல்லி வார. சிங்கம்பாறை கிராமம் இது சிறப்பு வாய்ந்த கிராமம் ஐயா, சிங்கம்பாறை கிராமம் இது சிறப்பு வாய்ந்த கிராமம். பெஞ்சமின் குளத்திலையும் பெருமையாக வாழ்ந்து வந்தார், பெஞ்சமின் குளத்திலையும் பெருமையாக வாழ்ந்து வந்தார். நெசவு தொழிலாளர் மகனும் தானே சின்னப்பரான், நெசவு தொழிலாளர் மகனும் தானே சின்னப்பரான். பட்ட படிப்பு படித்தார் இவர் பலகலையும் கற்றார் ஐயா, பட்ட படிப்பு படித்தார் இவர் பலகலையும் கற்றார். பெருமையாக வாழ்ந்து வந்தார், எதிர்கார் சிறையிலையும் எதிர்பராமலகப்பட்டார், எதிர்கார் சிறையிலையும் எதிர்பராமலகப்பட்டார். காலம் இப்படி போச்சு அவரை கைது செய்யலாச்சு ஐயா, காலம் இப்படி போச்சு அவரை கைது செய்யலாச்சு. தமஸ்கா பட்டணத்தில் படையெடுத்து வாராருங்க, தமஸ்கா பட்டணத்தில் படையெடுத்து வாராருங்க. குதிரையில போகும்போது வானத்திலே ஒளி போல கண்கள் ரெண்டு மறைய அவர் கதறி கீழே விழுந்தார் ஐயா, கண்கள் ரெண்டு மறைய அவர் கதறி கீழே விழுந்தார். கண் பாரி மறைந்ததையா கவலைப்பட்டு நின்றார் ஐயா, கண் பாரி மறைந்ததையா கவலைப்பட்டு நின்றார் ஐயா. அந்த நல்ல வேலையில குரல் கொடுத்தார் இயேசு சுவாமி. சவுளை சவுளை என்று அங்க குரலை கேட்டது பாரு ஐயா, சவுளை சவுளை என்று அங்க குரலை கேட்டது பாரு. நீங்கள் யாரு என்று சின்ன பெரும் கேட்கிறாரு, நீங்கள் யாரு என்று சின்ன பெரும் கேட்கிறாரு. நீ துன்புறுத்திட்டு இருக்கிறாய அதிலேயும் ஒருவன் தானே நசரனாய இயேசு நான் தான் என்று சொன்னார் ஐயா, நசரனாய இயேசு நான் தான் என்று சொன்னார். அநீதி அவர்களிடமும் ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்வாய், அநீதி அவர்களிடமும் ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்வாய், அநீதி அவர்களிடமும் ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்வாய். சவுலாக இருந்தவரும் பவுலாக ஆகிவிட்டார், சவுலாக இருந்தவரும் பவுலாக ஆகிவிட்டார். இந்த அற்புதமான காட்சி நீங்க அறிய வேணும் கேட்டு, இந்த அற்புதமான காட்சி நீங்க அறிய வேணும் கேட்டு. 13 ஓலைச்சோட்டில் எழுதி உள்ளார் சின்ன பெரும், 13 ஓலைச்சோட்டில் எழுதி உள்ளார் சின்ன பெரும். இயேசுவை நான் தானே நேரிலேயும் பார்த்தேன் என்று, இயேசுவை நான் தானே நேரிலேயும் பார்த்தேன் என்று. 63 வயதில் அவர் ஆண்டவரிடம் சென்றார் ஐயா, 63 வயதில் அவர் ஆண்டவரிடம் சென்றார் ஐயா, 63 வயதில் அவர் ஜோதியாக மறைந்தார் ஐயா, 63 வயதில் அவர் ஜோதியாக மறைந்தார். ராயபுரம் யாரும் விடல, வெளியில இருந்தே கும்பிட்டு போங்கன்னு சொல்லிட்டாங்கப்பா. அப்படி இருக்கிய நம்ம எல்லாரும் அன்னைக்கு கோயிலுக்கு கூடாது. அழுக்கு முட்டமா இருக்க. போங்க போங்க போங்க. இல்லையா உள்ள வந்து கூடாது. ஒரு தப்பு இருக்கு. யோ நில்லுங்க படியடியா, உள்ள வந்து கும்பிட கூடாது, வெளியில கும்பிடுங்கயா. யோ அடிக்க முட்டை சுத்தமா வாங்கயா. வெளியே வா வெளியே வா.